நாமக்கல்லில் இருந்து பரப்புரையை முடித்துக் கொண்டு கரூர் நோக்கி இருக்கக்கூடிய தாவேகா தலைவர் விஜய் சேலம் நான்குவழி சாலையில் சென்று கொண்டிருக்கிறார். பல்வேறு இடங்களிலும் அவருக்கு கட்சியினர் பொதுமக்கள் உற்சாக வரவேற்பு அளித்து வரக்கூடிய சூழலில் பரமத்தி வேலூர் என்ற இடத்தில் வந்து கொண்டிருந்த போது ஆயிரக்கணக்கானோர் அந்த பகுதியில் அவருக்கு வரவேற்பு அளிப்பதற்காக காத்திருந்தனர். அந்த பரமத்தி வேலூர் சேலம் கரூர் தேசிய நெடுஞ்சாலையில் அந்த பரமத்தி வேலூரை கடக்க முடியாமல் அந்த வாகனமானது ஊர்ந்து சென்று கொண்டிருப்பது விஜயை பார்த்து அங்கிருந்தவர்கள் உற்சாக வெள்ளத்தில் தங்களுடைய ஆர்வத்தை வெளிப்பாடு கொடுத்திருந்தனர். இதனால் வண்டி நகர்ந்து செல்ல முடியாத சூழல் தொடர்ந்து நீடித்து வந்ததால் வாகனத்தை நிறுத்திய விஜய் வாகனத்துடைய மேல் ஏறி மக்களுக்கு கைகளை அசைத்து தன்னுடைய மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினார். வழக்கமாக பிரச்சார பகுதியில் மட்டும்தான் அந்த பிரச்சார வாகனத்துடைய மேல் பகுதியில் ஏறி தன்னுடைய பிரச்சார பயணத்தை மேற்கொள்ளக்கூடிய விஜய் இந்த 3வது வாரத்தில் நாமக்கலை முடித்துட்டு கரூர் சென்று கொண்டிருக்கிற சூழலில் முதல் முறையாக இந்த குறிப்பிட்ட பகுதியில் ஏறி அதிக அளவிலான மக்கள் ஆரவாரம் செய்ததால் அவர் இந்த பிரச்சார வாகனத்தில் ஏறி தன்னுடைய மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினார். அவர் அப்படி பிரச்சார வாகனத்தில் ஏறி கைகளை அசைத்து தன்னுடைய மகிழ்ச்சியை வெளிப்படுத்துவதை அடுத்து ஆரவாரம் கொண்டிருந்த மக்கள் ஒதுக்கினர். அதைத் தொடர்ந்து அந்த வாகனமானது தொடர்ந்து கருதை நோக்கி வேகமாக சென்று கொண்டிருக்கிறது. கரூரில் பரப்புரை மேற்கொள்ளும் இடத்தை விஜய் சென்றடைய இன்னும் எவ்வளவு நேரம் ஆகும் காதர்? அவர் அந்த கரூர் மாவட்ட எல்லையை இன்னும் சில நிமிடங்களில் நெருங்கி வருவார். ஆனால் அதற்கு அந்த பரப்புரை மேற்கொள்ள வேண்டிய பகுதிக்கு செல்ல வேண்டும் என்றால் வழக்கமாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். ஒவ்வொரு பரப்புரை இடத்திலுமே மக்கள் அதே அளவில் திறந்திருக்கின்றனர். இதனால் அந்த பரப்புரை நெருங்குவதற்கு சுமார் 5 அல்லது 7 கிலோமீட்டருக்கு முன்பதாகவே மக்கள் அதிக அளவில் திறந்திருப்பதால் வாகனம் மூன்றுதான் செல்ல வேண்டிய ஒரு நிலை இருக்கிறது. ஆகவே தற்போது கூட அதே நிலைமைதான். சேலம் கரூர் தேசிய நெடுஞ்சாலை என்பதால் வாகனமாக வேகமாக சென்று கொண்டிருக்கிறது. அந்த கரூர் மாவட்டத்தில் நெருங்கிய பின்பு அவருக்கு அங்கும் ஒரு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட இருக்கிறது. அதைத் தொடர்ந்து அவர் அந்த பரப்புரை மேற்கொள்ளப்பட வேண்டிய கரூர் பகுதிக்கு செல்லும் போது சுமார் 1 அல்லது 2 மணி நேரம் இங்கிருந்து ஆவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஆக சராசரியாக அவர் 5:30 அல்லது 6 மணிக்குத்தான் அந்த பகுதியை நெருங்குவதற்கான வாய்ப்பு இருக்கும். செல்லும் வழியில ஏதேனும் போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறதா? குறிப்பாக அவர் பரப்புரை செய்யும் இடத்தை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளில் இந்த சாலை அவர் பயணிக்கின்ற சாலை என்பது சேலத்தில் இருந்து கரூருக்கு செல்லக்கூடிய 4 வழி சாலை. ஒரு வழியில் அவர் செல்கிறார். எதிர் திசையில் வழக்கமாக வாகனங்கள் வந்து கொண்டிருக்கிறது. அதே போல் அவர் செல்லும் போது மட்டும் போக்குவரத்து சிறிது நேரம் நிறுத்தி வைக்கப்பட்டு அதன் பின்பு தொடர்ந்து பயணித்துக் கொண்டுதான் இருக்கின்றார்கள். குறிப்பாக அவர் செல்லக்கூடிய இந்த பிரச்சார பேருந்தை பின்தொடர்ந்து அவருடைய கட்சி தொண்டர்கள் மற்றும் நிர்வாகிகள் 2 சக்கர வாகனங்கள் மற்றும் 4 சக்கர வாகனங்களில் தொடர்ந்து பயணித்துக் கொண்டே இருக்கின்றனர். அதன் காரணமாக சில இடங்களில் போக்குவரத்து ஏற்படுகிறது. மற்றபடி ஆங்காங்கே அவரை பார்ப்பதற்கு மக்கள் காத்திருக்கின்றனர். அந்த இடங்களில் அந்த பிரச்சார வாகனம் சற்று மெதுவாகும் போது போக்குவரத்து நெரிசல் ஏற்படுகிறது. இதை பொறுத்தளவு இந்த கரூர் நகரை பொறுத்தளவு அவர் பிரச்சாரம் செய்யும் பகுதியில் அதிக அளவிலான கூட்டம் இருப்பதால் வாகனங்கள் மாற்றி அமைக்கப்பட்டிருக்கின்றன. தொடர்ந்து இந்த தேசிய நெடுஞ்சாலையுடைய ஒரு பகுதியில் வாகனங்கள் தரையின்றி செல்கின்றது. அவர் விஜய் செல்லக்கூடிய இந்த பிரச்சார பேருந்து செல்லக்கூடிய பகுதியில் அந்த போக்குவரத்து நெருக்கடி என்பது தொடர்ந்து ஏற்பட்டுக் கொண்டுதான் இருக்கிறது. தகவல்களுக்கு நன்றி காதர். விஜய் உயிர் வரனா